கம்ப்யூட்டரோட சிபிஐ வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத வந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய மேக்ஸ் சிஸ்டத்துடைய உரிமையாளர் திரு ராகவன் சார் அவர்களும் அவங்களுடைய சர்வீஸ் இன்ஜினியர் திரு அருண்குமார் அவர்களும் நமக்கு வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு காமிக்க போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ சிபிஐ அசம்பிள் பண்ண போகிறீங்க சார், எல்லா பொருளும் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் வந்து என்னென்ன பொருள் சார் சிபிஐக்குள்ளே இருக்குது? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா போர்டு, ப்ராசர், ரேமு, ஹார்ட் டிஸ்க்கு, கிராஃபிக்ஸ் கார்டு. இப்போ இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான கிராஃபிக்ஸ் கார்டுக்கு சிம்பிளாக இருக்கும். மினிமம் மினிமம் பார்த்தீங்கன்னா 2800 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 60,000 எபோக்கு மேலே வரைக்கும் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. ஆனால் அது ஒரு ப்ராசர் ஒரு போர்டை பொறுத்து செக்ஷன். ப்ராசர் காமனாக இருந்தாலும் அதுக்கு போர்டு இருக்குது. இப்போ நம்ம நார்மல் மிடில் ஸ்டேஜ் போடுறோம், இதுக்கு ஒரு 4GB 8GB வரைக்கும் போடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் காஸ்ட்லியாக அதுக்கு வந்து இருக்குது. இப்போ நம்ம அசம்பிள் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா போர்டுக்கு ப்ராசரு, ரேமு, ஹார்ட் டிஸ்க்கு ப்ளஸ் டிவிடி ரைட்டர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதில் தான் இதோட மெத்தட். இன்னும் நிறைய இருக்குது. பட் இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு கொடுக்க போகிறதுக்கு ஒரு வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, ஒரு ஃபோட்டோஷாப்பு, ஒரு பேஜ் மேக்கருக்கு, தமிழ் பாயிண்ட்டுக்கு எல்லாம் லினக்ஸ் முதல் கொண்டு எல்லாம் டுவெலாக யூஸ் பண்ணுறது கூட இது போதுமானது எல்லாம் இப்போ நம்ம செஞ்சு கொடுக்குறது. ஏன்னா ஸ்டூடெண்ட்டும் போது இப்போ வந்து ஸ்டுடியோவுக்குன்னா அதுக்கு மாதிரி அரேஞ்ச் பண்ணோம், அது ஒரு மெத்தடில் வரும். ஸ்கூலுக்குன்னா ஒரு மீடியம் சின்ன நார்மல் லெவலில் போகும். ஏன்னா அவங்க வந்து ஒரு வெப்சைட்டு தான் அதிகமாக ரன் பண்ணுவாங்க, வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுவாங்க, அப்லோட் பண்ணுறதுக்கு மிடிலானது போதும். ஆனால் இப்போ நம்ம கொடுக்குறது அவங்களுக்கு ஹையர் ஹேண்டாக தான் கொடுக்குறது. என்ன காரணம்னா ஒரு 12th ஸ்டூடெண்ட் வரைக்கும் ஒரு கேமிங் பண்ணணும், இல்லை அவங்க ஒரு டிசைன் ஒர்க் பண்ணணும், இல்லை எனக்கு ஃபோட்டோஷாப் பண்ணணும், இல்லை வீடியோ எடிட்டிங் பண்ணால் கூட இந்த மிஷினில் சப்போர்ட் பண்ணணும். இப்போ அவர் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ஃபியூச்சரில் அடுத்தது எனக்கு கிராஃபிக்ஸ் கார்டு எங்கள் ஸ்கூலுக்கு வாங்கி கொடுத்தோம்னா அந்த கிராஃபிக்ஸ் கார்டு அட்டாச் பண்ணி கொடுத்தோம், இன்னும் நல்ல ரேங்கில் வரும். இப்போ நம்ம கொடுக்குற ரேம் 30GB ரேம் கொடுக்குறோம். இன்னும் வேணாலும் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் இன்னொரு நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம். நம்ம இப்போ அசம்பிள் பண்ணுறது, எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஒரிஜினாலிட்டி எப்படி பண்ணுறதுலாம், பாக்ஸ் பேக்கிங்லாம் பார்த்து இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் என்ன முக்கியமான டைப்புன்னா, இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் வெரி இம்பார்ட்டண்டான டைப்புன்னா எந்த சூழ்நிலையிலையும் இதில் போய் கையை வச்சிடக்கூடாது. இதில் எந்த சூழ்நிலையும் டஸ்ட்டும் பெரும்பாலும் படக்கூடாது. பெரும்பாலும் ஃபால்ட்டு வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அதிகமாக வர்றதுக்கு என்னென்னா இந்த டஸ்ட்டு வர்றது. இந்த டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும் ஃபுல்லாக. சில பேர் என்ன வெளில வச்சுருப்பாங்க, க்ளீன் பண்ண மாட்டாங்க. இந்த டஸ்ட்டானது மழை காலத்தில் தான் அதிக ஃபால்ட்டு வரும். ஒன்று எர்த்தால் வரும், இல்லை இந்த டஸ்ட்டு அதிகமாக அடிச்சு கேவதில் அடிச்சு அங்கே தான் பிரச்சனையே வரும். டஸ்ட்டு இல்லாமல் கிளியர் பண்ணி வச்சுட்டீங்க, யூபிஎஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்க, எர்த்து அடிக்காத அளவுக்கு கரெக்டாக கையை வச்சு எந்த இதானா எந்த அது கம்பெனி வராது. சில பேர் பெரும்பாலும் என்ன பண்ணால் ஆஃபீஸ் நிர்வாகத்தில் வைக்கிறவங்களுக்கு ஃபால்ட்டு வராது. எல்லாமே சொல்லுவாங்க, எங்கள் ஆஃபீஸில் வச்சுருக்கோம், ஃபால்ட்டே வரல, இத்தனை வருஷம் ஓடிட்டே இருக்குது, எங்கள் வீட்டில் வாங்கினா சரியில்லை. வீட்டில் என்னென்னா அதிகப்படியாக டஸ்ட்டு படுறது. வாரத்துக்கு அட்லீஸ்ட் 2 தடவை மிஷின் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும். இவங்க என்ன பண்ணணும்னா ஒரு 20 நாள் வைக்கிறது, திரும்ப போய் இங்கே வெளில போய்ட்டு திடீர்னு ஒரு நாள் ஆன் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வச்சாங்கன்னா எந்த மிஷின் இருந்தாலும் கம்பெனியாக இருந்தால் அசம்பிளாக இருந்தாலும் எல்லாமே ஒரு லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, டெஸ்க்டாப் இருந்தாலும் ஈவன் எல்லாத்துக்கும் ஒன்று தான். அதில் ரெகுலரிட்டி யூஸ் பண்ணுறது, பிரிண்டராக இருந்தாலும் சரி, சிஸ்டமாக இருந்தாலும் சரி தான். இந்த ப்ராசர் வைக்கும்போது இந்த வெட்டு கணக்கு தான் மெயினாக பார்க்கணும். ஸ்டூடெண்ட் எல்லாருமே இதில் கையை வைக்கக்கூடாது, கையை வச்சு ப்ராசர் மெயினாக கையை வைக்கக்கூடாது. ஸோ இன்னும் கேட்டால் நம்ம இன்னும் இந்த வெட்டு தான் அவங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வெட்டில் போய் உட்காரணும். இதுதான் மெத்தட். இதில் போய்ட்டு கையை வைக்கிறது, கேப்பில் கை எதுவும் பண்ணக்கூடாது. அதாவது எடுக்கிறதா இருந்தாலும் கையை வச்சு இன்னும் கேட்டால் க்ளவுஸ் போட்டுக்கணும், வைக்கணும். இதுதான் மெத்தட். இந்த ஃபிட்டிங் கட்டாக இப்போ தான் இதில் டஸ்ட்டு போடும் நிறைய. இந்த டஸ்ட்டு தான் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதோட அதுக்கு தகுந்த ஒரிஜினல் ஃபேன் இந்த ப்ராப்பராக. ஏன்னா இந்த ஃபேனு தான் அவ்வளோ இதில் உள்ள ஹீட் எடிட் பண்ணணும். இதுதான் ஹீட் சிங் பேஸ்ட் முக்கியமானது. நிறைய பேர் இந்த ஹீட் சிங் பேஸ்ட்டை இதில் வந்து இந்த ஹீட் சிங் பேஸ்ட்டை வைக்காமல் நிறைய பேர் அசம்பிள் பண்ணுவாங்க. ஹீட் சிங் பேஸ்ட்டு கம்பல்சரி, இதெல்லாம் நம்ம கம்பெனிலே வந்துடும். இதெல்லாம் ஸோ சப்போஸ் ரீஅசம்பிள் பண்ணுறோம், ஒரு 5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டு போடும்போது அப்பயும் இந்த மாதிரி பேஸ்ட் வைக்கணும். நிறைய பேர் இந்த பேஸ்ட் வைக்க மாட்டாங்க. பேஸ்ட் வைக்காமல் ஹீட் ஆகுது, மிஷின் சீக்கிரம் மதர் போர்டு ப்ராப்ளம் வருதுன்னா இந்த டஸ்ட்டால் வரக்கூடாது. பெரும்பாலும் டஸ்ட்டு தான். எர்த்தும் டஸ்ட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்க. அது கம்பெனியாக இருந்தாலும் அசம்பிளாக இருந்தாலும் அதிக லைஃப் கிடைக்காது. இது சிபி ஃபேன் சார். சிபி ஃபேன் இது. அதே மாதிரி இதுலேயே டூப்ளிகேட் இருக்குது, ஒரிஜினல். டூப்ளிகேட் சொல்லலாம், கம்ஃபர்டபுள் இருக்குது, ஒரிஜினல் இருக்குது. பெரும்பாலும் முதல் வாங்கும்போது
வந்துடும். இதோட காஸ்ட்டும் அதிகமாக வரும். கஷ்டம். இது எப்படி ப்ராசரில் வருதுன்னா, இது வந்து ஒரிஜினலாக எடுத்துட்டிங்கன்னா இப்போ நார்மல் எடுத்து 350 ருபீஸ் 400 ருபீஸ்லாம் கிடைக்கும். கம்பெனியாக எடுத்துட்டிங்கன்னா ஒரு இடத்த பொறுத்த வரைக்கும் 700 ருபீஸ் கிடைக்கும், 1000 ருபீஸ் கிடைக்கும், 1500 கிடைக்கும். அது அப்போ அந்த டைம் பொறுத்து அதெல்லாம் ப்ரைஸ் மாறுது. மெயினாக இந்த ஃபேனு அசம்பிளி கரெக்டாக இருக்கணும். இந்த சவுண்டு வரணும். மெயினான விஷயம் என்னென்னா சவுண்டு வரணும். இப்போ இந்த லாக் வரும். இந்த லாக்கு தான் இதில் இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த லாக் கரெக்டாக வெளில வரும். இந்த லாக்கு தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இந்த லாக் கரெக்டாக படிஞ்சால் தான் மிஷினோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இல்லைன்னா மிஷின் ஆன்ல ஓவர் ஹீட்டு ஓவர்லோடு வந்துகிட்டே இருக்கு, ஆன்சர் ஆகிட்டே இருக்கும். ரெண்டாவது ரன் பண்ணி டஸ்ட் விஷயம் இந்த அளவுக்கு ப்ராப்பராக மெயின்டைன். அடுத்தது உங்களுக்கு ரேம் இருக்குதுங்க. இது வந்து DDR4 இருக்கு. இப்போ வர்றது DDR4 இருக்கு. இதுலேயே அந்த சவுண்டு வரும். சவுண்டு மட்டும் இல்லை, கரெக்டாக அந்த வெட்டில் உட்காரும். இந்த வெட்டில் சரியாக ப்ராப்பராக உட்காரலன்னா நீ மிஷின் ஆன் பண்ணினா பட்டுன்னு ரேமோ போர்டோ எதுவும் ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் தவறு பண்ணுறது, ரேமை டஸ்ட்டு போட்டால் தொடச்சி போகிறோம். இது கைட்டு வந்து தொடச்சி போகிறது தப்பு இல்லை, தொடச்சி போகிற டிஸ்பிளே வரும். ஆனாலும் கரெக்டாக ரிமூவ் பண்ணிக்கிட்டு ப்ராசர் எடுத்து கரெக்டாக அந்த மாதிரி வெட்டில் உட்கார வைக்கணும். ஸோ கை இப்படி வைக்கும்போது இப்படி கை இப்படி வச்சு 2 கட்டை இப்படி வச்சுட்டு ப்ராப்பராக இப்படி ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். அப்போ இந்த ப்ரெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே செக்ஷன் கரெக்டாக இருக்கும். ஃப்யூச்சரில் டஸ்ட்டு போட்டு டிஸ்பிளே வராது. அப்போ இது கரெக்டாக கட்டி தொடச்சிட்டு க்ளீனாக ப்ரஷ் பண்ணிட்டு போகணும்.